இனியவை கூறல் பாகம் 1. குறள் எண் 91. இன்சொலால் ஈரம் அளையிற் படிறிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். குறள் விளக்கம். அன்பு கலந்து வஞ்சம் இல்லாத சொற்கள் மெய்ப்பொருள் கண்ட ஞானிகளின் வாய்ச்சொற்களாக இருக்கும் இனிமையான சொற்களே ஆகும். குறள் எண் 92. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். குறள் விளக்கம். முகம் மலர்ந்து இனிமையான சொற்களை கூறக்கூடியவன் இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விடவும் பெரிதாக போற்றப்படும். குறள் எண் 93. முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம். குறள் விளக்கம். புறத்தே காணப்படும் முகத்தால் மட்டுமல்லாமல் உள்ளத்தாலும் இனிய சொற்களை கூறுவதே அறம் ஆகும். குறள் எண் 94. துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு. குறள் விளக்கம். யாரிடத்திலும் இன்புறத்தக்க இனிய சொற்களை கூறுவோருக்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமையானது ஒருபோதும் இல்லை. குறள் எண் 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. குறள் விளக்கம். இனிமையான சொற்களை கூறி பணிவாக நடந்து கொள்ளும் ஒருவனுக்கு அதுவே அணிகலனாகும். மற்ற புற அணிகலன்கள் எதுவும் தேவையல்ல.